வேத வசனம் உங்களுக்கு ஆறுதல், வேத வசனம் உங்களுக்கு தேறுதல், வேத வசனம் உங்களை பாராட்டும், வேத வசனம் உங்களை பாதுகாக்கும், வேத வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், வேத வசனம் உங்களை வழி நடத்தும். வேத வசனத்தின்படி நடந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேத வசனத்தின்படி நடக்கும்படி உங்கள் இருதயங்களை நேராக்குங்கள். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம வந்திருக்கிறது 12வது எழுத்து லாமேட். இந்த லாமேட் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு கற்றுக் கொடுக்குறார். எப்படி அந்த ஆடுகள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரில, ஆடுகளுக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ டீச்சிங் ஆஃப் த ஷெப்பர்ட் இதான் அர்த்தம். லாமேட் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த அவருடைய கரம் நம்மை உருவாக்கிட்டு, கரம் நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, பாராட்டுகிறது. அவருடைய கரத்தினாலே நம்ம என்ன செய்கிறாரா, நம்ம நடத்துகிறார். கரம் பிடித்து நடத்துகிறவர். எப்படி ஒரு ஆடுகளை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பனுடைய கையில் கோல் இருக்குது, ஆட்டு மேய்ப்பனுடைய கோல் ஒன்று இருக்குது, மாடு மேய்க்கிறவங்க கையில் ஒரு கோல் இருக்குது, 2 கோல். இந்த மாடு மேய்க்கிறவங்க கோலில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த கோலுடைய நுனியில் ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்னென்னா ரொம்ப தள்ளி போகும்போது ஒரு குத்திடுவார். அதைத்தான் என்ன சொல்கிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாவேன்னு சொல்லி பவுலுக்கு சொன்னார். பாருங்க, எந்த முள்ளுன்னு எதை சொல்கிறாருன்னா, மாடு ஓட்டிட்டு போகும்போது அந்த அந்த சவுக்கு குச்சியில், சாட்டை குச்சியில் முன்னால் நினச்சிங்கன்னா ஒரு ஆணி இருக்கும். அது போகல என்ன நினச்சா ஒரு பிளேஸ் அவர் குத்துவாங்க, அது வலிக்கும். அது கீழே ஒவ்வொரு நேரம் காலை உதைச்சதுன்னா என்ன ஆகுன்னா, எதில் தான் உதைக்கும், அந்த குச்சியில் தான் உதைக்கும். அப்புறம் ஒழுங்காக நடந்து போகும். இது நம்ம நடத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், நம்ம வழி நடத்துகிறவர். கர்த்தாவே, உம்முடைய வசனம் என்றென்றைக்கு வானங்களை நிலைத்திருக்குது, உம்முடைய உண்மை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தி நிலைத்திருக்கிறது. அப்போ வேத வசனத்திலே மேன்மையை சொல்கிறார். அது நம்மை கற்றுக் கொடுக்கக்கூடியது. அது இங்கே இல்லை, பரலோகத்தில் இருக்குது, அங்கேருந்து வந்தது. இந்த வார்த்தை நாம் இப்போ வாசிக்கிற இந்த வேத புஸ்தகம் நமக்கு பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட ஒன்று. சீனாய் மலையில் மோசேக்கு அருளப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு சமயம் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் அருளின வார்த்தைகள். அப்போ பிரமாணங்களை நிறைவேற்ற முடியாது, அவர்கள் இந்நாள் வரைக்கும் நிற்குது. எத்தனை நாள்? இந்த சங்கீதக்காரன் எழுதுகிற நாள் வரைக்கும் இந்த வேத வசனம் நிற்குது, இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. நாம் இன்னைக்கு வாசிக்கிறோம். முழு சமஸ்தம்னா முழு உலகமும் உம்மை சேவிக்கும் சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வேத வசனம் மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாதிருந்தா, இந்த வேத வசனம் மாத்திரம் எனக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்திருந்தா, நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் கட்டளை மறக்க மாட்டேன். கை வைத்து சொல்லுங்கள், நான் ஒருபோதும் கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவையெல்லாம் உயிர்ப்பித்தீர். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சில ஆட்கள் சொல்லுவாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில சமயங்களில் அழுகையே வந்துடும். பாஸ்டர், அவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருப்பாங்க. பாஸ்டர், அது வேத வசனம் தான், அந்த ஆறுதல் தான் பாஸ்டர், அந்த வசனத்தினுடைய ஆறுதல் தான். அந்த வசனம் ஒன்று தான் எங்களுக்கு ஆறுதல்.
அது மற்றவங்களுக்கு ஆறுதலாக இராதிருந்தால், அது மற்றவங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நாங்கள் என்றைக்கோ துக்கத்தில் அழிஞ்சு போயிருப்போம். இப்போ அது வசனங்களை மறக்க மாட்டேன். நான் உம்முடையவன், நீ சொல்லுங்க, என்னை ரட்சியும். ஒரு ஜெபம், உம்முடையவன் என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். தீர்மானம், ஸ்தோத்திரம். உம்முடைய ஆமாம் துன்மார்க்கனை என்னை அழிக்க காத்திருக்கிறாங்கப்பா. ஜெபம், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், பாதுகாத்துக்கொள்ளும். சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டப்பா. உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். அல்லேலூயா. அந்த கற்பனை ரொம்ப விஸ்தாரமானதான், ரொம்ப விஸ்தாரமான ஒன்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வேத வசனம் உங்களுக்கு ஆறுதல், வேத வசனம் உங்களுக்கு தேறுதல், வேத வசனம் உங்களை பாராட்டும், வேத வசனம் உங்களை பாதுகாக்கும், வேத வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், வேத வசனம் உங்களை வழி நடத்தும். வேத வசனத்தின்படி நடந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேத வசனத்தின்படி நடக்கும்படி உங்கள் இருதயங்களை நேராக்குங்கள். ஆராய்ச்சி பண்ணுங்கள். பாருங்களேன், சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன். ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். உடைய வசனத்தை நான் வாசிக்க தோண்ட 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 எத்தனை ஸ்தோத்திரம், ஆச்சரியமா எத்தனை மகிமையான காரியங்களை உள்ள அடக்கி இருக்கிறத கண்டு ஸ்தோத்தரிக்கிறேன், போற்றுகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், ஆராதிக்கிறேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 119 12வது பாகம். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? வானங்கள் உள்ள வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக என்ன செய்தான் நிலைத்திருக்கிறதா. அவருடைய உண்மை அதுவும் என்ன செய்கிறது, நிலைத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக சங்கீதக்காரனுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறதா. வேத வசனம் சங்கீதக்காரனுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கிறதா. அது மட்டும் இல்லைன்னு சொன்னால் நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். எப்பொழுதும் வேதம் என்ன செய்யணும், நமக்கு மன மகிழ்ச்சி தர வேண்டும். நம்ம என்ன செய்யணும், நமக்கு பாடுகள் நேரத்தில் கஷ்ட நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது வேத வசனத்தை அதிகமாக வாசிப்போம். வாசிக்கும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம துக்கம் நீங்கி ஆறுதல் அடைவோம். அது மாத்திரம் இல்லை, எல்லா சம்பூர்ணத்துக்கும் ஒரு எல்லை இருக்குதான். ஆனால் கர்த்தருடையதான வசனம் கற்பனையோ மகா விஸ்தாரமானது, அதற்கு எல்லையே இல்லை. ஆகையினால வேத வசனத்தை நம்ம தியானிப்போம், அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுவே நம்முடைய மன மகிழ்ச்சி. ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, உம்முடையதான வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமெனப்பா. உம்முடைய கட்டளைகளை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மறப்பதில்லை அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை ரட்சியும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கட்டளைகளை கற்பனைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறபடியால் எல்லாரை காட்டிலும் நீர் எங்களை ஞானமுள்ளவர்களாக வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடையதான கற்பனைகள் மகா விஸ்தாரமானவர்கள் அப்பா. அப்பா, இன்னும் ஆராயத்தக்கதாக ஆமென். எங்களுடைய கண்களை திறந்தருளும், கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.